பாடுற பாட்ட தாளத்தோட பாடுடா, பாடுற பாட்டுக்கு தாளத்தோட ஆடுடா. கேக்குற பாட்டுக்கு தாளத்தை தட்டுடா, தட்டுற தாளத்தில் குத்தாட்டம் போடுடா. குத்தாட்டம் போடுடா, குத்தாட்டம் போடுடா. அந்தி நேரத்தில் இறக்கிற கல்லில பொங்கிற நுரையோட குடிச்சுக்கிட்டாடா, குடிச்சுக்கிட்டாடா, குடிச்சுக்கிட்டாடா. தம்மில கிடக்கிற வண்ணங்களை பார்த்து நட்சத்திரத்தை போல் ஆடிப்பாடடா, ஆடிப்பாடடா, ஆடிப்பாடடா. சரக்கு 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 போதை ஏத்தும் சரக்கு, சரக்கு அடிச்ச காத்து, சரக்கு இன்னைக்கும் காத்து. நீ அங்க போடா, நீ இந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் போடா. உட்றாதே, உட்றாதே. வா வா வா, இந்த பக்கமா, இந்த பக்கம். வா வா, இப்படி வா, இந்த பக்கம். நில்லுங்க நில்லுங்க. இங்க ஏதோ சத்தம் கேக்கு. இது இரு இரு, இந்த பக்கம். நீ அந்த பக்கம் போ. வர வர வர, போய் புடி புடி. புடிடா புடிடா, விட்டா டேய், புடி. எங்க டேய், எங்க நில்றா. விடாதடா, எப்படியா புடிச்சற. புடா புடா. டேய் வாடா 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 வாடா, வா வா வா. அங்க இருக்கு, மாட்டனாண்டா. எவ்வளவு தூரம் ஓடுறான் பாக்குறான்டா. ஓடா 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 ஓடா. புடி 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 புடி. உட்காரு புடி. அம்மாடியோ. ஓடிட்டான்டா. எங்கடா பாத்தீங்க? எங்கடா எங்கடா பாத்தீங்க? நாங்க பாக்கலையே. என்னாச்சுன்னு தெரியலையே. டேடி, அங்கதானே ஒளிச்சிருக்க மாதிரி தெரியுது. அங்க இரு 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 இரு. டே அங்க பாரு, அங்க பாரு. வாயை பார்த்துட்டு நிக்காத. வா இரு இரு, பார்த்து போலாம் பார்த்து போலாம். இரு இரு, பார்த்து போலாம். இரு வாடா. என்னடா இது? பஞ்ச பரதேசிங்களா, வந்தது நீங்களா? மயிறு தேவையில்லாம பயம்படுத்திட்டீங்க. டேய், இவனை பார்த்தா விரட்டிட்டு வந்தியா? நல்லா பாரு. இங்க பாரு. வாடா வா வா, வாடா. அந்த பக்கம் பார்க்கலாம். வா. இல்ல இல்ல, பிடிச்சிட்டோம். வா காட்டுறோம். வா. வேகமா வேகமா. மெதுவா. அவன் இந்த காடை விட்டு எங்கேயும் போல, இங்கதான் எங்கேயும் ஒளிஞ்சிருக்கான். எப்படியாவது தூக்கிடணும்டா. மெதுவா மெதுவா.
நம்மளோட ரேஞ்சை விட்டு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. பார்த்து பார்த்து மெதுவா பார்த்து. எங்கடா போய் தொலைஞ்சுங்க எல்லாரும்? ஒருத்தனையும் காணோம். எங்கடா போனீங்க? எங்க போய் தேடுறது? எங்கடா போனீங்க எல்லாரும்? எவ்வளவு நேரம் தேடுறது? எங்க 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 சொல்லு. என்னைய கேக்குற, போய் தேடுறா. போடா போடு போடு போ. இந்த பக்கம் வா வா. எங்கடா வந்து சேர்ந்திருக்கோம்? ஒன்னும் தெரியல. ஏய் சைலண்ட் சைலண்டா இருங்கடா டேய். காட்டை விட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டான். எல்லாரும் பிரிஞ்சு போய் தேடலாம். போங்க போ போ போ, வேலையை பாரு போ. ஏய் நீ இந்த பக்கம் போடா. ஓகே ஓகே. நீ இந்த பக்கம். சரி போ போ போ. பாத்துட்டு போடா. சரி ஜாகிரதை. என்ன பரம்போக்கு எவ்வளவு தூரம் கூட்டு வந்துட்டான் காட்டுக்குள்ள. ஆட்டம் போடுறானே ரகுநாத். 6 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு கொடுத்தது பத்தலையாடா? நீ பழிவாங்க வந்திருக்கியாடா? ஆமாண்டா, உன்னை கொல்லாம நான் விட மாட்டேன்டா. தூக்கடா தூக்கு. எதிரே எங்கடா? எங்ககிட்டயாவா? மரத்துல கட்டி போடுங்கடா. ஏய் போடா. நீ எங்க காட்டுக்குள்ளே நுழைஞ்சு எங்களையே தூக்கலான்னு பாத்தியாடா? அதுக்கு முதல்ல நீ உயிரோட இருக்கணும்டா மாவனே. எடுத்து போடுடா அவனை. தூக்கு தூக்கு தூக்கு. ஏய் தூக்கு தூக்கிட்டு வாங்க. விடுங்கடா விடுங்கடா. எடுத்து போடுங்கடா அவனை. விடுங்கடா நாய்களா. என்னடா இது திமிங்கலமா? ஐயோ போலீஸ்காரன் போலீஸ்காரன் போலீஸ்காரன். எடுத்து வச்சு நல்லா கட்டா.
டேய் உன்னால நாங்க இது வரைக்கும் ஜெயில 5 வருஷம் கம்பெனி இருக்கோம்டா பாரதேசி. நான் முறைகிற இன்னும் ஏன்டா எங்க மேலேயே கண்ணு வச்சு தாலியா இருக்க? வேட்டைக்கு போயிட்டு வந்தியே, ஏதாவது கிடைச்சுதா? துப்பாக்கிக்கு வேலை கொடுத்து கொஞ்ச நாள் ஆச்சு. ஏதாவது கிடைச்சதுன்னா சுடலான்னு பாக்குறேன். கட்டி போடுறா. கட்டுறா அவன் கையும் காலையும். கட்டி தூக்குங்கடா அவனை. இங்க வந்தது தூக்குங்க. இவனுக்கு என்னாச்சு? என்னாச்சா? இங்க என்ன பிரச்சனை? என்னடா பிரச்சனை? தேடி தேடி அழுத்து கையிடா. எங்க கைய வச்சுட்டு இது இல்லடா மொட்டை. அப்ப தேடிக்கோ. திடீர்னு என் கண்ணு முன்னாடி இங்கிட்ட ஒருத்தன் ஓடுறான், அங்கிட்ட ஒருத்தன் ஓடுறான். நான் கிளம்புறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு மூடு வந்தது. அந்த மூடு எல்லாத்தையும் நீங்க கெடுத்து விட்டீங்க. நீ வாய மூடு. பக்கம் ஓடுறான், இந்த பக்கம் ஓடுறாங்க. ஆனா ஒரு ஆளை பிடிச்சி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. அவனை கட்டி போடுறான். அந்த ஒரு பொண்ணு ஒண்ணு பார்த்தோமே, அவன் எங்க? அவன் இத்தனை ஆம்பளைங்க எங்க இருக்கான்? பொம்பளைய தேடுறான். பொம்பளைய. டேய் சசி, பொம்பளைய தேடுறதும் பிடிக்குதும் அப்புறம் பாத்துக்கலாம். அதுவே இங்க வரும். இல்ல கிடைக்குமான்னு பார்த்தா எல்லாம் கிடைக்கும். அது அப்புறம் பாத்துக்கலாம். அந்த பாத்திரத்துல இருக்க சரக்க முதல்ல செக் பண்ணி பாரு. டேய் நீ தள்ளி நில்லு. இவன் எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிச்சிருவான். தயவு செஞ்சு பானை கீழே போட்டுறா. காலை வேணா பிடிக்கிறேன்டா. இதுவரை நான் தவற விட்டு நீ பாத்திருக்கேடா. காலை பிடிச்சி கெஞ்சி கேக்குறேன். இறக்கி விடுறா. இறக்கி விட்டேன். அவனுக்கு பாத்துட்டு இருக்கேன். இல்ல அங்க இல்லண்ணே. டே அந்த சரகடை 2 ரவுண்ட் போட்டுக்கிட்டா சரியாயிடும். பாத்துனேன். நம்ம இடத்துக்குள்ள வந்து நம்ம கிட்டே ஆட்டம் காட்ட பாக்குறான். இவனை சமாளிக்க நம்ம அம்மனியே போதும். இல்லையா அம்மனி? அங்க போய் குடினா பாரு, எடுத்துட்டு வாடா. இது அம்மனி காய்ச்சதுல இருக்கிற எல்லா கிருமியும் சேர்த்து போயிடும். மாய உலகத்தின் மாய காட்சிகளே, இதுதானோ சொர்க்கம்? இல்லை, இதுதானோ நரகம்? இங்க என்னதான் நடக்குது? மாயையா அல்லது கட்டு கதையா? எங்கே சொர்க்கம்? எங்கே சொர்க்கம்? மதுவிலா அல்லது புகையிலா? நீ யார்? நான் யார்? முடிந்தது, எல்லாம் முடிந்தது. புழு போன்ற மனிதனே, புழு போன்ற மனிதனே, நீ புழுவாய், பூச்சியாய், மண்ணாய், பூமியிலே அழிய வேண்டியவன். முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. சாருக்கு குடிச்சா கேட்காதவன் கூட கேட்பான். நீங்க எல்லாரும் இந்த பூமியோட சாபக்கேடுறா. என் தம்பி காசிய நீங்கெல்லாம் சேர்ந்து கொன்னுட்டீங்களேடா. முடிந்தது, எல்லாம் முடிந்தது.
டேய் என்னடா இது? அம்மாவை சாப்பாடு கொண்டு வர சொல்றா. போடா. டேய் இருடா. டேய் சொன்னா கேளுடா. ஏன்டா இப்படி பண்ற? சரியான ஆடுறா இவன். அப்பா நீ வரும்போது கண்டிப்பா வாங்கினாங்கப்பா. வரும்போது வாங்கிட்டு வர. அதையும் கொண்டு போய் தொலைச்சிடாத என்ன? ஏண்டி அனிதா கொஞ்சம் சீக்கிரமா கொண்டு வாய. நேரம் ஆகுதுல. இத வர கொஞ்சம் பொறுங்க. அம்மா சீக்கிரம் வாங்கம்மா. இன்னைக்கும் லேட்டா போனா டீச்சர் கத்துவாங்கம்மா. இத வந்துட்டேன்ப்பா. தங்கச்சிக்கு பால் காய்ச்சிட்டு இருக்கேன். இறக்கிட்டு வந்துடுறேன். அம்மா சீக்கிரம் கொண்டு வாமா. இதோ வந்துட்டேன். அவ்வளவுதான் வந்துட்டேன். டேய் காசி கொஞ்சம் மெதுவா தான் சாப்பிட. உன்னோடது இங்க இருந்து யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. டேய் நீங்க சாப்பிடுங்க. பொண்ணுக்கு பால் குடிச்சிட்டு வந்துடுறேன். டேய் கண்ணா சீக்கிரமா சாப்பிடுறா. டைம் ஆயிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சாச்சா? சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீ இப்ப என்னடா சொல்ற காசி? எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என்னங்க அவன் சொல்றது உங்களுக்கு புரியலையா என்ன? இல்லையே. உங்ககிட்ட ஒரு வருஷமா அவன் கேட்டுட்டு இருக்கான்ல. இன்னைக்காவது ஒரு கேமரா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றான். டேய் காசி சம்பளம் எல்லாம் வாங்குறேன் சரிதான். ஆனா இப்போ இந்த கேமரா வாங்குற அளவுக்கு எல்லாம் என்கிட்ட பணம் இல்லடா. காசி என்ன வருத்தமா இருக்கா? சரி காசி நான் எப்படியாவது வாங்கிட்டு வரேன். நீ கவலையே பட வேண்டாம். நான் வாங்கிட்டு வரேன். கண்டிப்பா நான் வாங்கிட்டு வரேன். இப்படியும் ஒரு அண்ணன் தம்பி. தம்பிக்கு பரிசெல்லாம் வாங்கி கொடுக்க போறீங்கன்னு காதுல விழுந்தது. நான் கேட்ட விஷயம் எல்லாம் ஞாபகம் இருக்கோ என்னமோ? எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. எதையும் மறக்கல. அப்புறம் இன்னொரு விஷயம். இந்த மனுஷனுக்கு வெக்கமே இல்ல. குழந்தை நீ இங்கதான் இருக்கியா? வா 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 என் செல்ல குட்டி. ஐயோ அப்பா வாப்பா. தோ வரேன்டா. போயிட்டு வரேன். வாடா கண்ணா வா வா. தங்கம் பேக் சீக்கிரம் வா. அம்மா டாடா. டாடாடா கண்ணே. அம்மா டாடா. டாடா ஞாபகம் பத்திக்கிற சித்தப்பா. டாடா. சித்தப்பா ஊத்து 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 சித்தப்பா ஊத்து ஊத்து.
சித்தப்பா தண்ணி ஊத்து சித்தப்பா. சித்தப்பா தண்ணி ஊத்துங்க. காஷி டேய் கண்ணா சீக்கிரமா வா. தண்ணில விளையாடாத. காஷி போது நிறுத்து. தோ வரமா. எவ்வளவு சொன்னாலும் கேக்குறது இல்ல. போதுமா, வலிக்குது. வலிக்கதான் செய்யும். காஷி அவர் வந்துட்டாரு பாரு. போய் கேட்ட தர. ஓகே ஓகே ஓகே. வா வா வா. காசி வாடா. ஆதிக்கண்ணா இன்னைக்கு என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க? எனக்கு எதுவும் பெருசா வேலை இல்லை. நல்லதா போச்சு. அவன் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா? நீ இந்த அண்ணனோட செல்ல தம்பிடா. சந்தோஷம் தானடா உனக்கு? உட்கார்றேன். ஓகேடா. அனிதா வா. உட்காரு உட்காரு. சித்தப்பா சித்தப்பா என்னைய போட்டோ எடுங்க சித்தப்பா. இப்படி உட்காருப்பா. இப்படி உட்காரு. நல்லா உட்காருப்பா. வா 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 வா. காட்டு காட்டு பார்க்கலாம். காலை கிட்டடா போடா. வா சித்தப்பா நம்ம வெளில போலாம். பாத்தியா? பாத்தியா அவன எவ்வளவு சந்தோஷமா இருக்கான். பாவம், கடவுள் அவனுக்கு பேசுற சக்தியை மட்டும் கொடுக்கல. ஐய போலீஸ் இருந்துகிட்டு இப்படியா? ஒண்ணு இல்ல, நான் அழல. எப்படியோ நான் தான் சீக்கிரமா வந்துட்டேன்ல. நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளியே போலாமா? டின்னர் இன்னைக்கு வெளியே சாப்பிடலாம். நம்ம காசியும் குழந்தைகளும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நானே இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலாம் தாங்க இருந்தேன். அப்படியா? அப்ப சீக்கிரம் ரெடியாகி கிளம்பு. வா குட்டி. அழக்கூடாது தங்கம். சித்தப்பா நம்ம இன்னைக்கு நிறைய போட்டோ எடுக்கணும். அழக்கூடாது பாப்பா. நம்ம பார்க்குக்கு போறோம்ல, அங்க பாரு பாரு. சொன்ன கேட்கணும். அழக்கூடாது.
சீக்கிரமா ஏறுங்க. ஹை சித்தப்பா, அங்க போய் பார்க்கலாம் வாங்க. எனக்கு டைம் இல்லடா, சீக்கிரமா வந்துடணும். நாம அங்க போலாம்.
வா வா வாமா ஆமா, சீக்கிரம் வா சீக்கிரம் வாம்மா. பாத்து பாத்து குழந்தை இருக்கு பாரு ஆ. அதோ அங்க பாரு. நேரம் காலமே தெரியல. இந்த நேரத்துல தான் இவங்க வர. என்னங்க இங்க வாங்க, ஒரு போட்டோ எடுத்துட்டு போவோம். புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. காசி, நீ கொஞ்சம் சீக்கிரமா வரியா? இது டிபார்ட்மெண்டோட வண்டி. எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. கொஞ்சம் நின்னாதான் என்னவா, ஒரு போட்டோ எடுத்துட்டு போறது. புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. பாப்பா அங்க பாரு. அனிதா சீக்கிரமா முடிச்சிட்டு வா. இதோ வந்துடுறோம். பார்த்து போட முத்த, நீ சரக்கு கொஞ்சம் காட்டா இருக்குது. அங்க போடுற மாமா வண்டி நிறுத்து. என்னன்னு கேட்டு போயலாம். நிறுத்து. அப்படிதான் நிறுத்து சொன்னா வண்டி பின்னாடி எடுங்கடா. பின்னாடி வா. பின்னாடி வா. உள்ளதுல நிக்கிறாங்களா? என்ன சார் வண்டியை கொஞ்சம் தள்ளி நிறுத்துவீங்களா? என்ன சார் புது ஆபீசரா? வண்டி பின்னாடி ஏறா. புது ஆபீசர் எல்லாம் சரிதான், இந்த இடம் கொஞ்சம் மோசமானது சார். எனக்கு வாங்க, நாம போலாம். வாங்க. உங்களோட கள்ளச்சாராய பிசினஸ் நான் அழிக்கிறேன்டா. அதுக்கு ரொம்ப நாள் இல்ல. இன்னைக்கு காசி போயிடு. அனிதா எங்க ஏரியாக்குள்ள சித்தப்பா சித்தப்பா காசி எழுந்துடுறா. காசி அவனுங்க வெளியில வந்துட்டானுங்க இல்லையா? நம்மளோட சிஸ்டம் தான் அவங்க எல்லாரையும் வெளியே விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிடுங்க சார். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அமைதியா இருக்கலாம் சார், ஆனா எனக்காக மட்டும் இல்ல, நம்மளோட எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒவ்வொரு ஆபீசருக்காகவும் நாம அவனை பிடிச்சே ஆகணும் சார். இந்த மாதிரி சாராய கோஷ்டிக்கு இரையானது நான் மட்டும் கிடையாது சார். ஒரு லத்தியை மட்டும் துணியா வச்சுக்கிட்டு போதை மருந்து புழுங்குற இடத்துக்கும் சாராயம் காய்ச்சுற இடத்துக்கும் எப்படி ரைடு போக முடியும் சார்? போதை மருந்தை ஏத்திக்கிட்டு சுயநினைவே இல்லாத அவங்களோட தாக்குதல்னால எவ்வளவோ ஆபீசர் தன்னோட வாழ்க்கையை இழந்து ஒண்ணுமே இல்லாம போயிருக்காங்க சார். அப்படிப்பட்ட ஆபீசர்ஸ்க்காக நம்ம இதை பண்ணி ஆகணும் சார். ரகு, உங்களுடைய இந்த ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது.
ஒரு நொட்டோரியஸ் கிரிமினலோட நடந்த சண்டையில சொந்த தம்பி கொலை செய்யப்பட்டதும் மனைவி படுத்த படுக்கை ஆயிட்ட நிலையில ஒரு எக்ஸைஸ் ஆபீசருடைய மனநிலை எனக்கு நல்லா தெரியும். நான் சவுத் ஜோன்ல ஏசியா இருந்த நேரத்துல தான் அவனுங்க அங்க சென்ட்ரல் ஜெயில இருந்தாங்க. ஜெயிலுக்குள்ளேயே அவனுங்களை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது உங்களுக்கே தெரியும். ஆனா 6 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு தண்டனை முடிஞ்சு வெளியே வந்துட்டாங்க. ரகு, உங்களுக்கு தெரியாத பல பேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ளேயும் வெளியவும் இந்திரனுக்கு உதவி செய்யறாங்க. எது எப்படியோ அவ வெளியில வந்ததுல இருந்து நாங்க அவங்கள வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்காக 2 துடிப்பான இளைஞர்கள் கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்கேன். அவங்க எந்த அளவுக்கு செயல்படுறாங்கன்னு பார்ப்போம். எப்படி இருந்தாலும் இவங்க ஆட்டோ ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்காது. அவன் வெளி உலகத்தையே பார்க்காத மாதிரி அவனை மடக்கும். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. சார், அவங்க வந்துட்டாங்க, கூப்பிடட்டுமா? வர சொல்லு. சரி சார். நீ வெளியில இரு. சரி சார். சார். எஸ். ரகு, இதுதான் நான் சொன்ன அந்த துடிப்பான இளைஞர்கள், விஷ்ணு அண்ட் ஜோபி. விஷ்ணுவுக்கு கோட்டயம் சொந்த ஊரு, ஜோவிக்கு எர்ணாகுளம் சொந்த ஊரு. இவங்க 2 பேரும் ட்ரைனிங் பீரியட்லயே இவங்களுடைய திறமையை நிரூபிச்சவங்க. விஷ்ணு வயநாடு மீனங்காடு ரேஞ்சிலையும், ஜோவி காசர்கோடுல இருக்காங்க. இந்திரன் விஷயத்துல ஒரு முடிவு கட்டி ஆகணுங்கிறதுக்காகத்தான் நான் இவங்களை வர வச்சிருக்கேன். சாரை நான் உங்ககிட்ட அறிமுகப்படுத்தவே இல்லையே. சார் மிஸ்டர் ரகுநாத், இடுக்கி எக்ஸைஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர். ஹலோ. இவர் தான் உங்களுக்கு அங்க சுப்பீரியர். தெரியும் சார், காசியோட கொலை கேஸ்ல. எஸ், அதே தான். மிஸ்டர் ரகுநாத், நீங்க இப்ப கிளம்புங்க. ஓகே, இவங்க அங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ சார். என்ன என் குடும்பத்தை அழிச்சவாங்க. இவங்க என்ன தண்டனை கொடுத்துட்டு போறாங்க? அவனுக்கான தண்டனைய ஏன் கோர்ட் தான் கொடுக்கணும். ஆமா, அவனுக்கான தீர்ப்பு என்னோட மனசாட்சின்ற கோர்ட்ல.
நேரம் வந்துவிட்டது, நேரம் வந்துவிட்டது. நரக வாசல்கள் திறக்கப்படும் அந்த நேரம் வந்துவிட்டது. நீ உன் மீதிருக்கும் உடைகளை களைவாயாக, திறந்த மேனியாக இந்த மண்ணில் திரிய வேண்டும். மதம் பிடித்த மனிதா, வஞ்சக மனிதா, நீ எதை அடைந்தாய்? எதை சாதித்தாய்? நீ உன்னை சுற்றிலும் உன்னை வேட்டையாட கழுகுகள் வட்டமிட்டு திரிகின்றன. நேரம் வந்துவிட்டது, நேரம் வந்துவிட்டது. கட்டி பிடிச்சி கூட்டு வராங்க பாரு. டேய் சசி, ஒரு ரவுண்டு ஸ்ட்ராங்கா ஊத்துட்டா, முதுகு ரொம்ப வலிக்குது. முதல்ல சரக்க ஊத்துட்டா, நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல. சாஸ்திரி, நீ இந்த பக்கம் வா. நீ ஒரு ரவுண்டு போட்டு போய. அட போடா, வேற வேலை இல்ல. டேய், அவரு கூத்து சொன்னா நீ குடிச்சுங்கிற. அவரு ஊத்துறா குடிங்க. என்னடா போகுது? காட்டு மாதிரி இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரத்துல வந்துட்டான். உனக்கு என்னடா அவனை பார்த்தா அப்படி ஒரு காண்டு? அவனை விடுறா, அவனை போட்டு ஏன்னா நோண்டி தின்னு உடம்பு ஏத்திக்கிட்டே போறானா. அவன் வீட்டுக்கு நீ போறது எனக்கு தெரியும். அது ஒரு பாலுங்கிணறு. இவன் இந்திரனோட சாராய கடைக்கு நெருப்பு உதவன் தான். ஊதி ஊதி இப்போ இவன் என்னையே ஏத்து நிக்கிறத பாத்தியா? விடுறா முட்டாப்பையில, அவனை விடு. இது இன்னும் 2 விஷயம் தான் இருக்கு. சரக்க காய்ச்சலும் சரக்க காய்ச்சலும் அடுப்ப நல்லா ஊதி ஊதி சரக்க காய்ச்சணும். நாம சரக்க காய்ச்சணும், சரக்க காய்ச்சணும், சரக்க காய்ச்சணும், சரக்க காய்ச்சணும். அண்ணா, இன்னைக்கு கலெக்ஷன். சாமி கண்ணு கையில கொடுறா. குடுறாங்க. முதல்ல எண்ணி பாருங்க. நீ கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். என்ன மறைச்சிட்டு போற? எப்படி இருக்கு சரக்கா? ஐயோ, ஊதி ஊதி நொந்து போயிட்ட. எவ்வளவு இருக்குடா? எவ்வளவு நல்லதா இருக்கு? ஒண்ணுதான் இருக்கு. அப்ப அதை எடுத்துட்டு வா. அக்கா, போட்டு வரேன். போய் தொலைடா. இன்னொன்னு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது பத்தாதுன்னு நினைக்கிறேன். உங்களை சொல்லி குத்தம் இல்லடா, எல்லாம் என் தலையெழுத்து. என்ன பண்றது? அந்த சசியும் மொட்டையும் என் கையில மாட்டுவானுங்க. டேய், உனக்கு எதுனா பிரச்சனை? நீ அடிக்கணும்னா அடி, தேவையில்லாத உனக்கு எதுக்கு அதை வேலைலாம்? ரொம்ப நாளா காண்டி ஏத்திட்டு இருக்கானுங்க, ஒரு நாள் செம்மையா வாங்க போறானுங்க. லூசு, அவன் இந்திரனோட வலது கைடா. உனக்கு தான் பிரச்சனை, பாத்துக்கோ. நீ எந்த வேலைக்கு வந்து அதை மட்டும் பாரு. டா புடி. நீ எதுக்குடா அவன் முன்னாடி நெஞ்சு நிமித்திட்டு போற? அப்படியே தலைக்கு சுருன்னு ஏறுது. இந்த கபோதி இருக்கானே, ஒரு நாள் செம்மாடி வாங்க போறான். டேய், கொஞ்சம் விடுறாத. உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாது. நீ ஏதாவது பண்ணி தொலை. கடுப்பா இருக்குடா இந்த பரதேசிங்களால. டேய், நீ அங்க போயிட்டு ஓவரா பேசிட்டு இருக்காத, புரியுதா? நான் பாத்துக்கிறேன். மரியாதையா இரு, இல்லைன்னா அவ்வளவுதான், நீயே பாத்துக்கோ. பார்வை பூரா ஒரே இடத்துலதான். இப்ப காய்ச்சினது. வேணும்னா அடிச்சுட்டு கிளம்புங்க. அடிக்கிறதுக்கு திரும்ப வருவேன். போயா திருட்டு கழவா. போய் என்ன பிரயோஜனம்? சரக்கு அடிச்சிட்டு அப்படியே. சரக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா நேத்து சரக்குல கொஞ்சம் தண்ணி கலந்துட்டாலான்னு ஒரு சந்தேகம். சந்தேகம் எனக்கு இருக்குது. சாமி அண்ணா, இந்த அன்பையும் ரமேஷையும் காணுமே, எங்க போய் ஊத்திட்டு இருக்கானுங்க? அவனுங்க பாறை மேல உட்காந்து குடிச்சுட்டு இருப்பானுங்க. வேணா நீ போயிட்டு. ஆமா ஆமா, ஓசியில கொடுத்தா அவன் ஆசிட்ட கூட. அன்பு, ரமேஷ்,
அங்க போய் மரியாதையை நடந்துக்கணும் பாத்துக்கோ. அப்புறம் பிரச்சனை எல்லாம் பண்ணக்கூடாது சரியா? தேவையில்லாம சரக்கு போட்டு அவன்கிட்ட இலை விழுத்துட்டு இருக்காங்க. இருங்கடா வரேன். அவன் நெஞ்ச கிழிச்சு அப்படியே அவனை வாய உடைக்க போறேன். கம்னு வாடா. வரேன் வாடா. என்னமோ பண்ணு. சாமி அண்ணா அந்த கிளாஸ் எங்கேறா? புகை காலி ஆயிடுச்சு. இழுக்கிறதுக்கு ஏதாவது எடுத்து கொடுங்கடா. எனக்கே இங்க இல்ல. அது இல்லைன்னா பரவாயில்ல விடுறா. இதை குடிச்சு நீ லிவரை காலி பண்ணு. இந்தா அப்படியே குடிச்சு மனசு மனசும் குளிரட்டும். போதும் போதும் போதும். எப்படி இருக்கு? காட்டி நடந்த போதை அவளை போல. போ 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 போ. அவளை எங்க வேணாலும் போ. முதல் ரவுண்டே ஓபன் ஆயிடுச்சு. நீளமா என்ன பிரயோஜனம்? அந்த பக்கம் எங்க போற? புலி அடிச்சிட போதே. நிக்காதீங்க. ஒரு கொஞ்சம் ஊத்து ஊத்து. போதும் போதும். அம்போட ஒரு மேட்ருக்கு. அவனுக்கு ஒரு கம்பெனி கிடைக்குது. அன்பு அதுக்கெல்லாம் சரிப்பட்டு எதுக்கு? அவங்கிட்ட அது இல்ல. கொஞ்ச நாளா நானும் பாத்துக்கிட்டு தான்டா இருக்கேன். பண்ணி இனிமே பேசுன கொன்னு புடுவோம். புடிடா. அச்சு கீழே விட்டுருவேன் நினைக்கிறேன். டேய் நில்றா. டேய் எவ்வளவு சொல்லிட்ட? எனக்கு டேய் 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 சண்டை போடுறீங்கடா. பிரச்சனை போற. டேய் டேய் விட்றா அவனை. டேய் 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 விட்றா 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 அவனை. டேய் சொன்னா கேளுங்க. டேய் நில்றா. டேய் நான் சொல்லிட்டே இருக்கேன். சரக்கு போட்டு டேய் ஐயோ என்னோ பண்ணி தோற. என்னடா சொல்றே கேட்க மாட்டீங்களா? புடுறா. அவங்க விலக்கி விடுறா. டேய் என்னடா கல்லெல்லாம் எடுத்துட்டே? டேய் அவனை பிடிங்க. ஏன் இப்படி பண்றா? என்ன ஆச்சு அவனுக்கு? டேய் பிரச்சனை வேணாம்டா. டேய் புடிங்கடா அவனை. மோத்தே முத்து புடிங்கடா அவனை. புடிங்கடா புடிங்கடா அவனை. புடிங்கடா. டேய் டேய் மாட்டாம ஓடிங்கடா. டேய் உன்னை போடுறாடா. டேய் போடுறா போடுறா. டேய் புறம்போக்கு மோட. அண்ணா 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 வேணாண்ணா விட்டுருண்ணா. போடா போய் விட்டுறாண்ணா. ஏய் பேபி வாடா. அவன் இந்த ஏரியா விட்டு எங்கேயும் போக. ஓடிடா ஓடிடா. டேய் வா 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 சீக்கிரம் வா சீக்கிரம் வா. வா 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 வா. வாடா வாடா வாடா. இரு பாரு பாரு பாரு. இந்த பக்கம் தானே வந்தா. இரு அப்படி போ அங்க போய் பாரு போ. அவனை விட்டுறாதீங்களா பாருங்க. வேணாண்ணா விட்டுருண்ணா. விட்டுறாதீங்க அவனை விட்டுறாதீங்களா பாருங்க. வா 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 சீக்கிரம் வா சீக்கிரம் வா. வா 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 வா. வாடா வாடா வாடா. டேய் டேய் மாட்டாம ஓடிடா. டேய் போடுறாடா. டேய் போடுறா போடுறா. வா 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 சீக்கிரம் வா சீக்கிரம் வா. வா 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 வா. ஏய் விட்டுறாத புடி அவனை போட்டு தள்ளுற அவனை. ஏய் என்னடா புதியத போட்ட? விட்டுறாத புடி அவனை போட்டு தள்ளுற அவனை. அடிக்காதண்ணா ஓடிடுறா.
போன தெரியலையே. ஏ புத்தோ போயிட்டான். இவ்வளவு பேர் இந்த யானை எப்படி விட்டீங்க? சோதிப்பிட்டீங்களா டேய்? என்னடா போகடா. சரி சரி வாடா போய் பார்க்கலாம். வா வா அவனை இன்னைக்கு விடக்கூடாது. எங்கடா அவன்? அவன் எஸ்கேப் போயிட்டானா? இவ்வளவு பேர் இருந்தோம், அவனை விட்டுட்டீங்களேடா முட்டா பசங்களா. டேய் போய் தேடுடா. போய் தேடு சொல்றல. போங்க போய் தேடுடா. போங்க. பாலண்ட வந்துருங்க. ஒருத்தன் கூட திரும்ப வர கூடாது. இவ்வளவு பேர் இருந்தோம், ஒருத்தனை பிடிக்க முடியலடா. அசிங்கடா டேய். டேய் என்னடா பண்ண நீ? ஏங்கடா போய் தொலைஞ்சா? வரட்டு வெட்டி போய் ஓஞ்சி போய் உட்கார்ந்திருக்கானே. அதோ எல்லா இடத்தையும் நான் பார்த்துட்டேன். என்னடா போய் பாத்துறேனா? போங்கடா போய் பாருங்கடா. போங்கடா நின்னுட்டு இருக்கீங்க. போய் பாருடா. தேடிட்டே இருக்கோம். அதான் எல்லா இடமும் தேடியாச்சே. பாத்து ஒண்ணு வேலைக்கு ஆகல. காடு முழுக்க தேடணும். வா. இதுக்கு மேல அட சும்மா இரு. நான் அந்த பக்கம் போய் பார்த்தா நீ பார்க்கற. டென்ஷனாவத கூல் ஆகுங்க. நாம தான் பொறுமையா தேடணும். என்ன இந்த அண்ணா என்ன ஒரு வழி பண்ற வர்றா. போய் தேடி பார்க்கணும்டா. இல்லனா ஓடுவான்டா அவன். என்ன புரியுதா? நாங்க ஒண்ணு சும்மா இல்லனே. காடு ஃபுல்லா தேடியாச்சுங்க. சும்மா டேய் நீ சொல்றா. என்னடா பண்ணிட்டீங்க ரெண்டு பேரும்? நான் என்ன பண்றது? காடு ஃபுல்லா தேடி பார்த்தாச்சு, கிடைக்கவே இல்ல. காடு பூரா நான் நம்பிட்டேன்டா நானு. தேடணும்னா கிடைக்கலையே. நீங்களாம் நல்லா சரக்கு போட்டு மாப்பிள்ள தென்னை எப்படா கிடப்பான்? அவன் கிடைக்கவே மாட்டான்டா. புரியுதா? சே எங்கடா போய் தேடுறது எனக்கும் ஒன்னும் புரியல. போடா போய் தேடுறா. என்னடா நின்னுட்டே இருக்கீங்க? போய் பாருங்கடா. போடா வாடா. போய் பாருங்கடா. போய் பாக்குறது. போய் பாரு. சீக்கிரம் போடா. அந்த பக்கம் போய் பாரு. நீ இப்படி போ. சரிண்ணா. போய் பாருங்கடா. டேய் இந்த பக்கம் வாடா. இந்த பக்கம் போய் தேடலாம். இந்த ஒரு இடம் தான் இன்னும் தேடாம இருக்கு. முத்து, அன்னைக்கு நான் இந்திரன் கிட்ட சொன்னேன் அவனை நம்ம இடத்துல இருந்து மாத்தணும்னு. ஜெயில இருக்கும் போதே அவன் ஒரு மாதிரியா தானே இருந்தான், உனக்கே தெரியும்ல. அண்ணங்க என்ன சொல்றதுன்னு தெரியலையே. அவன் பிரச்சனை பண்ண போறான், கண்டிப்பா போட்டு கொடுக்க போறான். ஒன்னும் பண்ண முடியாது. நம்மள ஒன்னும் பண்ண முடியாது. அண்ணன் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு என்னடா கவலை? நீ அதெல்லாம் பேசாத. அவன் இல்ல, அவன் பாட்டனே வந்தாலும் ஒரு கை பார்த்துடலாம். என்ன ரொம்ப பேசினே இருக்காதடா. வா நம்ம அண்ணன் கிட்ட போலாம். வாடா. வா 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 சீக்கிரம் வா. அவர்கிட்ட போய் என்னடா சொல்றது? வெறும் கையில போனா அசிங்கமா திட்டுவாரு. இப்பன்னு பார்த்து சரக்கு வேற இல்லை. ஐயோ முடியலடா. கை காலெல்லாம் உடையிற மாதிரி ஆயிடுச்சு. சே என்ன காடுறா இது. எங்கெல்லாம் சுத்த விட்டான் பாடுறான் நம்மள. இந்தாடா இது. யோ மாமா உனக்கு இருக்குடா. இரு என்ன அண்ணன் வந்தா காண்டு ஆடுவாரு. செத்தோண்டா நம்ம. இங்க குர்ரா. அழிஞ்சிருவீங்கடா. நிச்சயமா நீங்கள் அழிஞ்சிருவீங்க. உங்க கதை எல்லாம் முடிய போகுது. உங்களுக்கெல்லாம் முடிவு காலம் வரப்போறதுக்கான சாட்சி தாண்டா இது. கடுப்பா இருக்க சிரிக்கிறேன் நீ. உனக்கு இது வாங்கினது கொடுத்தலையா? உர்ரா செத்துற போறாடா. உர்ரா. வேண்டாம். ஓகே ஓகே. பிரசாத் சார் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு சார். லா அண்ட் ஆர்டர்லாம் இப்போதைக்கு நீ பார்க்க வேண்டாம். சரிங்க சார். அவனுக்கு எந்த நேரத்துலையும் தாக்க ஆரம்பிக்கலாம். ஓகே சார். எல்லா ஜோனுக்கும் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியாச்சு. கண்டிப்பா சார். ஓகே சொன்னது ஞாபகத்தில் இருக்கட்டும். ஓகே சார். சரி நான் கிளம்பிட்டு இருக்கேன். சரிங்க சார்.
ஓகே சார். இன்னைக்கு காலையில இருந்து தான் அவர் ஆளையே காணோம் சார். அப்போ ரகு சாருடைய பொண்டாட்டி பிள்ளைங்க அன்னைக்கு நடந்த பிரச்சனையில தலையில அடிபட்டு அவரோட ஒய்ஃபு படுத்த படுக்கையா முடியாம கிடக்காங்க. அப்புறம் பசங்களை கவனிச்சுக்கிறது அவங்களோட ரிலேட்டிவ்ஸ். வாங்க, என்ன விஷயம் சந்தீப்? சார், உங்களை பார்க்க ஒருத்தன் வந்திருக்கான் சார். யார் அது? அந்த அன்பு தான் சார். அந்த இந்திரனோட கேங்ல இருக்கவங்க சார். சார், உங்களை அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொல்றேன் சார். சரி சந்தீப், நீ போலாம். நான் கூப்பிடுறேன். நான் சொல்லும் போது அவனை இங்க அனுப்புனா போதும். எஸ் சார். இந்த அன்பு முக்கியமான வயசுல குற்றவாளி. 307 அவனுக்கு கிடைக்கும். சொல் புத்தி கேட்காதவன். இந்திரன் எப்பப்ப வெளில வரானோ அப்பவே இவனும் கூட வருவான். இவன் ஏன் சார் இப்ப நம்மள பக்கம் வந்திருக்கான்? எதுக்கு வரான்னு பார்க்கலாம். அவனை கூப்பிடியா அந்த அன்பை? டேய், உள்ள சீக்கிரம் வாடா. இவன் என்னெல்லாமோ சொல்றான், ஒன்னும் புரியல. டேய், உள்ள வாடா. செவுத்த ஒட்டி நில்றா. என்னை காப்பாத்துங்க சார். இந்திரன் என்னை கொன்று பழகு சார். ஒரு பிரச்சனையாயிடுச்சு, அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன் சார். நீ பாட்டுக்கு வந்து காப்பாத்துக்கன்னு சொல்றதுக்கு இதுனா உன் மாமியார் விடா? சொல்றா, எங்கடா இருக்காங்க அண்ணன்? சொல்றா. சார், இந்திரன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, ரகுநாத் சாரும் அங்கதான் இருக்காரு. நீங்க உடனே போய் அவரை காப்பாத்தலனா ரகுநாத் சார் அவனுங்க கொன்னுடுவானுங்க. இவன் சொல்றத நம்ப முடியாது. நான் சத்தியமா சொல்றேன் சார். விஷ்ணு, ஜோபி, எவ்வளவு பேரை வேணாலும் கூட்டு போங்க. தேவைப்படுற வெப்பன்ஸ் எல்லாம் கூட வரேன் சார். நான் காட்டி கொடுக்குறேன். வாடா. ஓ போ போ போ. நான் பிளான் பண்ணி பாரு. சார், முட்டைமலை அடிவாரத்தில் 2 வண்டி கிடக்கும். அதை கணக்கு பண்ணி தான் சார் போகணும். இந்திரா, நமக்கு ஒரு வேட்டை காத்திருக்க தயாரா இருக்கணும்டா. வரட்டும்டா, வந்து பொறியில சிக்கட்டும், பிடிப்போம். பணமாவோ உயிரோடவோ பிரச்சனை இல்ல சார். ஒருத்தனை கூட இங்க இருந்து உயிரோட விடக்கூடாது சார். தேவையான ஆயுதங்கள்லாம் எடுத்திருக்கீங்களா? என்னோட மண்ணில் இருந்து அந்த புறம்போக்கை கூட்டிட்டு போறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். இதுக்கு மேல இங்க இருந்தா நம்ம மாட்டிக்கோம்டா.
விட மாட்டேன்டா. எங்க இடத்துக்கு வந்து சீக்கிரம் போறேன். ரகு சார் எழுந்துருங்க சார், எழுந்துருங்க சார், பார்த்து எழுந்துருங்க சார். அவனை விடாத. அவனை விடாத. என்ன சார் கேளுங்க சார். என் குடும்பத்தையே அழிச்சிட்டல சார். உயிரோட வாங்க சார். இவனை உயிரோட விடக்கூடாது. இவனை முழுசா கொண்டுடணும். விடுங்க சார். என் குடும்பத்தையே கொண்டவன் பண்ணிடுங்க சார். என்ன விடுங்க சார். சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? இவனை தூக்கி வண்டியில போடுங்க. இந்த இடத்தை நாசம் பண்ணுங்க. இவனுக்கு இங்க இருந்ததுக்கான அடையாளமே தெரியக்கூடாது. எல்லாத்தையும் அழிச்சிருங்க. அழிச்சிருங்க. விஷ்ணு, ஜோபி, இவனை தூக்கி வண்டியில போடுங்க. சரி சார். எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி தீ வச்சிருங்க. ஏய் விடுங்கடா.